அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு வந்த ஒரு கமெண்ட், "உனக்கு விவசாயத்த பத்தி என்ன தெரியும்?" அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருந்தாரு. அதுக்கு நான் தர்ற வீடியோ இந்த வீடியோ. எனக்கு விவசாயத்த பத்தி கொஞ்சம் கொஞ்சம் தாங்க தெரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் இப்ப தான் விவசாயத்தில கால் எடுத்து வச்சிருக்கேன். ஆனா கண்டிப்பா இந்த விவசாயத்த விட்டு நான் வெளியேறி போகவே மாட்டேன். இன்னும் நெறையா இருக்கு தெரிஞ்சுக்கிறது. எனக்கு தெரிஞ்சுக்கிட்டது நான் இன்னொருத்தவங்களுக்கு சொல்லி தருவேன். எனக்கு தெரியாத நான் இன்னும் நெறைய கேட்டு தெரிஞ்சுக்குவேன். இன்னும் நெறைய, நெறைய, நெறைய இருக்கு. விவசாயத்த பொறுத்தவரைக்கும் எல்லாம் தெரிஞ்சவங்க அப்படின்னு யாருமே கிடையாதுங்க. அந்த மாரி நானும் இந்த விவசாயத்த பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். இன்னைக்கு என் தோட்டத்துல நான் நட்டு வச்சிருக்க வெங்காய பயித்த தான் நீங்க பார்த்துட்ருக்கீங்க. இந்த வெங்காய பயித்த பார்த்தீங்கன்னா, 60 நாள் அறுவடைன்னு சொல்றாங்க. ஆனா, இந்த 60 நாள் அறுவடையில ஒவ்வொரு நாளுக்கும் 2, 2 கூலி ஆள் கணக்கு வருது வேலைக்கு. இப்ப நீங்க பார்த்துட்ருக்கீங்களே புல்லு, இதுக்கு முன்னாடி ஒருக்கா நான் களை பிடுங்கி இன்னொரு வந்த இந்த புல்லு தான். இந்த புல்லையும் நான் ஒருக்கா பிடுங்கி எடுத்து சுத்தம் பண்ணணும். அப்படி சுத்தம் பண்ணும்போது மட்டும் தான் வெங்காயம் நல்லா பெருசு பெருசா, குண்டு குண்டா விளைய வச்சு நிக்கும். இன்னும் இதுக்கு 20 நாள் டைம் இருக்கு. இந்த 20 நாள்ல இந்த வெங்காயத்த பிடுங்கி கடையில கொண்டு போய் வித்து, அந்த கடையிலேருந்து யாராவது ஒருத்தர் வீட்டு சாப்பாட்டுக்கு போய் அவங்க வயிறு நிறையறதுக்கு வெங்காயம் உதவுதுங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 1 1/2 ஏக்கர் கிட்ட வெங்காய பயிர் நட்டு வச்சிருக்கேங்க. அத தாங்க நீங்க பார்த்துட்ருக்கீங்க. இதுக்கு இன்ன வரைக்கும் ஒரு 40 நாள் தான் ஆகுது. இந்த 40 நாளுக்குள்ள நான் பார்த்தீங்கன்னா, ரூ. 1,00,000 கிட்டயும் நான் செலவு பண்ணியிருக்கேங்க. இன்னும் இத ஒண்ணொன்னா பிடுங்கி நான் அறுவடை பண்ணி கடையில கொண்டு போய் வித்து காசு பார்த்து எடுக்கவங்கலாம் எனக்கு எப்படி இருக்கும் பார்த்துக்கங்க. ஆனாலும் நான் இந்த விவசாயத்த விடமாட்டேன்னு ஏன் சொல்றேன் கேட்டீங்களா? இந்த அழகா இருக்கு. இந்த அழக நான் போய் டவுனுக்குள்ள உட்காந்துக்கிட்டு, இந்த அழகெல்லாம் நான் தேடி பார்த்தா கூட எனக்கு ஒரு கிடைக்காத ஒரு பொக்கிஷம் மாதிரி இந்த விவசாயங்க எனக்கு. எனக்கு அவ்வளோ பிடிச்சிருச்சுங்க. நான் இப்ப தான் கால் வச்சிருக்கேன். ஆனா கண்டிப்பா இந்த விவசாயத்த விட்டு பின்வாங்கி நான் போக மாட்டேன். எவ்வளோ நஷ்டம் வந்தாலும், எவ்வளோ லாபம் வந்தாலும், கடைசி வரைக்கும் என்னுடைய பயணம் இந்த நான் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நெல்லு, மக்காச்சோளம், மிளகாய் இந்த மாரி தான் செஞ்சுருக்கேங்க. வெங்காயமே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தான் செஞ்சிருந்தேன். இப்ப தான் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நெறையா செஞ்சுருக்கேங்க. இதில இப்ப தான் நான் வெங்காயத்த படிச்சு பழகிட்டு இருக்கேங்க. இனி வெங்காயம் எப்படி நடணும் அப்படிங்கிறது எனக்கு பழகி போயிருங்க. எனக்கு எப்படி மாடுகள் ஒரு பகுதியோ, அந்த மாதிரி எனக்கு இந்த விவசாயமும் ஒரு பகுதியா எனக்கு தெரியுதுங்க. இதுலேருந்து வர்ற புல்ல அறுத்து மாட்டுக்கு போட்டு, அதுலேருந்து ஒரு 1/2 லிட்டர் சேர்த்தி பால் கறந்துச்சுன்னா, அதில எனக்கு ஒரு சந்தோஷம் இல்லைங்களா? சரிங்க, இப்ப விவசாயத்த பத்தி என்னென்னமோ பேசலாம் அப்படின்னு நெனச்சிட்டு வந்தேன். கடைசியில என்னத்தையோ பேசி முடிச்சுட்டேங்க. அவ்வளோதாங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, மறக்காம என்னோட வீடியோவுக்கு ஒரு லைக் குடுத்துட்டு போங்க. என்ன மாரி ஒரு சின்ன சின்ன விவசாய யூடியூபர்ஸுக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு வருமானத்துக்காக நாங்க வீடியோ போடுறோம். அந்த வருமானத்தையும் எடுத்து நாங்க விவசாயத்துக்காக போடணும். எங்களோட ஒரே நோக்கம் விவசாயம். விவசாயம் வாழ்க விவசாயம். நன்றி, வணக்கம்.